செல்லக்கிளி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் காளான் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிரியாணி அரிசி நான் 2.5 டம்ளர் எடுத்து ஊற வச்சுட்டேன். ஒரு 20 நிமிஷம் நல்லா களைஞ்சி நல்லா ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா 2 காளான் நான் வாங்கியிருக்கேன், 2 பாக்ஸு. அதை வந்து பாதி பாதியாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா இந்த அளவில் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. அந்த அளவில் நமக்கு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூனு அல்லது 2 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு, கல் உப்பு போட்டு நம்ம வந்து நல்லா அப்படியே கிளறி விட்டு பெசரி விட்டு நல்லா ஊற வச்சுக்கணும். ஏன்னா அந்த காளானில் அப்போ தான் அந்த உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே பிடிக்கும். அதை ஒரு பாக்ஸில் நல்லா போட்டு அதையும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அது பாட்டுக்குள்ள ஊறட்டும். இங்கிட்டு வந்து நம்ம குக்கரில் வச்சு நல்ல கடலை எண்ணெய் அது வந்து 4 ஸ்பூன் போட்டு 2 ஸ்பூன் நெய்யும் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த இலை, லவங்கம் எல்லாமே போட்டு நல்லா கிளறிடணும். கொஞ்சோண்டு ஜாதி பத்திரி அதையும் போட்டு நல்லா கிளறி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வெங்காயத்தை இந்த அளவில் நல்லா ப்ரௌனிஷாக வதக்க விடணும். இப்படி வதங்கி வந்தால் தான் பிரியாணி ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் நல்லா இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இப்படி வரணும். அந்த ஒரு டைமிங்கில் மல்லித்தூள் 1 ஸ்பூனு, பிரியாணி மசாலா வந்து நான் போடுவேன், அது 2 ஸ்பூன் போட்டுக்கணும். இது எல்லாம் போட்டு நல்லா வற்றி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம கிளறி வச்சுருக்கிற காளானை தூக்கி அந்த குக்கரில் கொட்டிட்டு நல்லா வதக்கி விடணும் காளானை. ஏன்னா காளானில் நல்ல தண்ணி கோர்த்துட்டு இருக்கும். நல்லா வதங்கி வந்தால் தான் அதில் உள்ள தண்ணி சத்து வந்து நல்லா வந்து குறையும். பிரியாணி இலை அப்புறம் தான் கிடச்சிச்சு, அது ஒரு இலை போட்டுட்டு 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லி இலை எல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சு அதை போட்டு நல்லா பெரட்டணுங்க. இங்கே பாருங்கள் தண்ணி வத்திடுச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே சூப்பராக இருக்குது. இப்போயே சாப்பிடணும் போல் இருக்குது. அதுக்கு அடுத்து தான் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர், 1க்கு 1.5 அந்த அளவில் தண்ணி நான் அளவு வச்சுட்டு நான் கொஞ்சமாக வந்து தேவையான அளவு அதுக்கு கல் உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூனு நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்களும் வேணும்னா சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் ஊற வச்ச அரிசி தூக்கி ஒரு நல்ல லைட்டாக ஒரு கிண்டி அப்படியே நம்ம வந்து மூடி வச்சிடணுங்க. ஏன்னா நான் வந்து இது ஒரு மூடி பாதி மூடி லெமன் ஊற்றிக்கணும். புளிப்பு வேணும் அப்படின்னா ஊற்றிக்கோங்க. நான் வந்து இது மூடி வச்சுட்டு ஒரு விசில் தான் வரணும். ஏன் அப்படின்னா 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுல, அதனால் ஒரு விசில் அப்படி வந்தவுடனே டக்குன்னு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. ஆவிலாம் போன பின்னாடி இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் பதமாக வந்திருக்குது, சூப்பராக இருக்குது. சாப்பாடு இப்போயே சாப்பிட்ணும் அப்படின்னு இருக்குது. இங்கே பாருங்கள் பொலன்னு இருக்குதுங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காளான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்காது, அதனால் ஒரு மாதம் ஒரு முறையாவது நான் வந்து காளான் எனக்காக நான் சேர்த்துக்கிடுவேன். அதுக்கு தயிர் வெங்காயம் பிசைஞ்சு வச்சுருக்கிறேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். முட்டை அவிச்சு வச்சுருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. ரொம்ப அழகாக டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு பிரியாணி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அரிசியிலையும் நீங்கள் வந்து செய்யலாங்க. நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. நன்றி.